அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தில் வேளாண்மை இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு 13 கொடுத்துருக்கோம். இந்த பாடத்தில் நிறைய வினாக்கள் எடுத்துருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக எடுத்துருக்கிறோம். ஒரு 110 வினாக்களுக்கு மேலே நம்ம எடுத்துருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். 1. வளங்களில் மிக முக்கியமான வளமாக கருதப்படுவது எது அப்படின்னா மண் வளம். நிறைய வளங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு வளம் மண் வளம். ஏன்னா மண் நல்ல வளமையான மண் இருந்தால் தான் அங்கே விவசாயம் சிறப்பாக நடக்கும். விவசாயம் சிறப்பாக நடந்தால் தான் அங்கே மனித இனம் வளர்ச்சி பெறும். அதனால தான் இது மண் வளம் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான வளமாக கருதப்படுகிறது. அடுத்தது, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953ஆம் ஆண்டு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. அடுத்த கொஸ்டின், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை வகை அப்படின்னா 8 வகை. அடுத்தது, வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காதர். வண்டல் மண் பாபர் காதர் இப்படி இருக்குது. அதில் காதர் அப்படிங்கக்கூடிய வண்டல் மண் பார்த்தீங்கன்னா வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண்ணுக்கு பேர் தான் காதர். அடுத்து, கரிசல் மண் கருப்பு நிறமாக இருக்க காரணமான தாதுக்கள் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாது. இந்த 2 கலவை சேர்ந்தால்தான் இந்த கரிசல் மண் கருப்பு நிறமாக காணப்படுது. அடுத்தது, பழமையான படிக பாறைகளான கிரானைட் நைஸ் பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் என்னன்னா செம்மண். பழமையான படிகப்பாறையால் உருவாகக்கூடிய, அதாவது கிரானைட் நைஸ் பாறைகளால் சிதைவடைவதால் உருவாகும் மண் செம்மண். இந்த செம்மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு தான் காரணம். இப்போ கரிசல் மண் கருப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் டைட்டானியம் இரும்பு தாது. அதே போல் செம்மண் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் என்ன அப்படின்னா கால்வாய் பாசனம். கேனல் இரிகேஷன் சொல்லக்கூடிய கால்வாய் பாசனம் தான் இந்தியாவில் 2வது முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம். அடுத்த கொஸ்டின், வட இந்திய பெரும் சமவெளிகளில் காணப்படும் கால்வாய் பாசனம் எவ்வளோ அப்படின்னா 60%. வட இந்தியாவில் முக்கியமான நீர்ப்பாசன முறை என்னன்னா கால்வாய் பாசனம் தான். அதுவும் கங்கா பிளைன்ஸ் கேஞ்சடிக் பிளைன்ஸில் கிட்டத்தட்ட 60% கால்வாய் பாசனம் தான் இருக்குது. தென்னிந்தியாவில் கிணற்று நீர் பாசனம் முக்கியமான பாசனம். அதுபோல் வட இந்தியாவில் கால்வாய் பாசனம் மிக முக்கியமான பாசனம் 60% இருக்குது இந்த வட இந்திய பெருஞ்சமவெளியில். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது எது அப்படின்னா கிணற்று பாசனம். மழை பொழியாத காலத்தில் கூட இந்த கிணற்று நீர் பாசனம் ஓரளவுக்கு தேவையான தண்ணி கிடைக்குது. அப்படிங்கிறதால இது ஒரு மலிவான நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரமாக இந்த கிணற்று நீர்ப்பாசனம் உள்ளது. அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பகுதியில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர்த்தேக்க பகுதி தேங்கும் பகுதி என்ன அப்படின்னா ஏரி. ஒன்று புவியின் மேற்பகுதியில் ஒரு தாழ்வாக சுற்றி மேடாக இருக்கும், நடுவில் ஒரு தாழ்வாக பள்ளமாக இருக்கக்கூடிய இயற்கையாக அமைஞ்சிருக்கணும், அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு பேர் தான் தாழ்வான பகுதிக்கு பேர் தான் ஏரின்னு பேர். அடுத்தது, இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை என்ன பாசன முறைனா ஏரி பாசன முறை. இந்தியாவில் மிக பழமையான ஓல்டஸ்ட்டு அந்த இரிகேஷன் மெத்தட்னா நம்ம இந்த ஏரி பாசன முறை தான். இது தீபகற்ப இந்தியாவில், அதாவது தென்னிந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பாசனம் இந்த ஏரி பாசனம். அடுத்தது, சொட்டு நீர் பாசனம் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு இஸ்ரேல் நாட்டில் தான் முதல்ல ட்ராப் இரிகேஷன் அறிமுகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% நீரை இது சேமிக்குது. இந்த சொட்டு நீர் பாசனம் 70% நீரை சேமித்து நமக்கு தண்ணியை மிச்சப்படுத்துது. அடுத்த கொஸ்டின், வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம் எந்த பயிர்களுக்கு உதவிகரமாக உள்ளது? கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு இந்த வேகத்தெளிப்பு நீர்ப்பாசன முறை உதவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், வட்டச்சக்கர நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மையத்தெளிப்பு நீர்ப்பாசனம் தான் வட்ட சக்கர நீர்ப்பாசன முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு பேர் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதாவது PMKY இந்த திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் கம்மியான தண்ணியை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறக்கூடிய முறைக்கு பேர் தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கக்கூடிய திட்டம்.
அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளின் ஆன்மீக வாரிசு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வினோபாவே. இவர் தான் பூத்தான் மூமெண்ட், அதாவது பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் இந்த வினோபாவே. நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் உள்ள அந்த நிலச்சுவான்தாரர்களிடமிருந்து நிலத்தை வாங்கி நிலமில்லாத ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் பூமி தான இயக்கம். அது தொடங்கியவர் வினோபாவே. காந்தியடியுடைய கொள்கையை பின்பற்றினவர். அதாவது அதனால் காந்தியின் ஆன்மீக வாரிசு என அழைக்கப்படுபவர் இந்த வினோபாவே. அடுத்து கேசிசி என்பது என்ன அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். அப்போ கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி. அடுத்தது, தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தால் பயனடையும் மாநிலங்கள். மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். தாமோதர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பயனடையக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். அடுத்தது, சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை எது அப்படின்னா பக்ரானங்கல். இப்போ சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கு பேர் பக்ரானங்கல் திட்டம். பக்ரானங்கல் இது பக்ரானங்கல் திட்டம். இது உலகில் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. அடுத்த கொஸ்டின், உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னா ஹிராக்குட் அணை. ஹிராக்குட் அணை தான் உலகில் மிக நீளமான அணை. மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது. ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது, கோசி திட்டத்தால் பயனடையும் மாநிலங்கள். பீகார் மற்றும் நேபாளம். நாடு இது வந்து நேபாளங்கிற நாடு. நேபாளம் மற்றும் பீகார், அந்த நேபாள நாடும் இந்தியாவில் பீகார் ஸ்டேட்டும் இணைந்து கட்டப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கோசி நதிநீர் திட்டம். கோசி நதியின் குறுக்கே கட்டப்பட்டதால் இது கோசி திட்டம். அதனால் இந்த நேபாள நாடும் பீகார் மாநிலமும் பயனடையுது. சில நேரங்களில் இது பீகாரின் துயரம்னு கூட சொல்லுவாங்க. கோசி நதி அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகாரில் வெள்ளக்காடாக மாற்றிடும். அதனால் பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவதும் கோசி நதி. அடுத்தது, பாகிரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தெஹ்ரி அணை உள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இந்த தெஹ்ரி அணை உள்ளது. எந்த நதியின் குறுக்கே இருக்குன்னா பாகிரதி ஆற்றின் குறுக்கே உள்ளது. அடுத்தது, நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே நாகார்ஜுனா சாகர் திட்டம் கட்டப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது, சர்தார் சரோவர் திட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா நர்மதா ஆற்றின் குறுக்கே கட்டப்படுது. குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே இருக்குது. பஞ்சாப் மாநிலத்தில் இது இருக்குது. அடுத்த கொஸ்டின், மேட்டூர் அணை. அந்த மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே இது கட்டப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் பின்பற்றும் வேளாண் முறை தன்னிறைவு வேளாண்மை முறைன்னு பேர். இந்தியாவில் ஓரளவுக்கு அந்த குடும்ப தேவைக்காக, குடும்ப உறுப்பினுடைய தேவைக்காக செய்யக்கூடிய வேளாண் முறை தன்னிறைவு வேளாண்மை முறை. மீதம் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அருகில் இருக்கக்கூடிய சந்தையில் போய் விற்றுருவாங்க. அடுத்த கொஸ்டின், 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு வேறொரு இடத்திற்கு மாற்றும் வேளாண்மை முறை இடப்பெயர்வு வேளாண்மை முறை. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு அந்த விவசாயத்தை மாற்றிடுவாங்க. அது இடப்பெயர்வு வேளாண்மை முறைன்னு பேர். அடுத்தது, வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படும் வேளாண்மை முறை இடப்பெயர்வு வேளாண்மை முறை. ஏன்னா காட்டை வெட்டி 2-3 ஆண்டு அங்கே பயிர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மண்ணில் சத்து போச்சுன்னா வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காட்டை வெட்டி எரிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு பேர் இடப்பெயர்வு வேளாண்மை முறை. அடுத்து, அஸ்ஸாமில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஜூம். பழமையான அல்லது இடப்பெயர்வு வேளாண்மை முறை. அஸ்ஸாமில் அந்த இடப்பெயர்வு வேளாண்மை முறை என்ன சொல்கிறாங்கன்னா ஜூம்னு சொல்கிறாங்க. கேரளாவில் பின்பற்றக்கூடிய அந்த இடப்பெயர்வு வேளாண்மை முறைக்கு பேர் என்ன அப்படின்னா பொன்னம். அஸ்ஸாமில் ஜூமு, கேரளாவில் பொன்னம். இதே ஆந்திர பிரதேசம், ஒடிசாவில் பின்பற்றக்கூடிய அந்த வேளாண் முறைக்கு பேர் பொடு. ஆந்திராவிலையும் ஒடிசாவிலையும் பின்பற்றக்கூடிய வேளாண் முறை பொடு. அடுத்தது, பீவார், மாசன், பென்டா, பீரா போன்ற வேளாண் முறைகளை பின்பற்றும் மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். ஆந்திரா ஒடிசான்னா பொடு, பீவார், மாசன், பென்டா, பீரானா மத்திய பிரதேசத்தில் பின்பற்றக்கூடிய அந்த வேளாண்மை முறைகள். இயந்திரம் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகளை பின்பற்றும் வேளாண் முறைக்கு பேர் என்னன்னா தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. தண்ணீர் வேளாண்மைனா சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். இங்கே தீவிர வேளாண்மைனா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னு பேர். அதுக்கு இயந்திரம் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகளை பின்பற்றுவாங்க.
அடுத்த கொஸ்டின், நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட பகுதியில் பின்பற்றப்படும் வேளாண் முறைக்கு பேர் என்னன்னா வறண்ட வேளாண்மை. நீர்ப்பாசன வசதியே இல்லாத இடத்துல பின்பற்றக்கூடிய வேளாண் முறைக்கு பேர் வறண்ட வேளாண்மை முறைன்னு பேர். கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய வேளாண் முறைக்கு பேர் கலப்பு வேளாண்மை. எல்லாம் சேர்ந்து வளர்க்கக்கூடிய இந்த வேளாண் முறைக்கு பேர் கலப்பு வேளாண்மை. மலைப்பிரதேசங்களில் பின்பற்றக்கூடிய வேளாண் முறைக்கு பேர் படிக்கட்டு வேளாண்மை முறைன்னு பேர். மலைப்பிரதேசங்களில் மண்ணரிப்பை தடுப்பதற்காக படிக்கட்டுகள் மாதிரி இந்த வரப்புகளை கட்டி சம உயர வரப்புகள், கண்டூர் பவுண்டர்ன்னு சொல்லக்கூடிய சம உயர வரப்புகளை கட்டி விவசாயம் பண்ணுவாங்க. அது படிக்கட்டு வேளாண் முறைன்னு பேர். அடுத்தது, இந்தியாவில் 3 வேளாண் பருவ காலங்கள் உள்ளது. காரிஃப், ராபி, சையதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பருவ காலங்கள் பார்த்தீங்கன்னா, காரிஃப் பருவகாலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, ராபி பருவகாலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை, சையது பருவகாலம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை. இந்த 3 பருவ காலங்கள் இருக்குது. இப்போ காரிஃப்னா ஜூன் டு செப்டம்பர், ராபினா அக்டோபர் டு மார்ச், சையது பருவ காலம்னா ஏப்ரல் டு ஜூன். சோளம், நெல் இது எந்த காலத்தில் விளைவிக்கக்கூடிய பயிர்னா காரிப் பயிர். இது சோளமும் நெல்லும் காரிப் பருவ காலங்களில் விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர். கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா ராபி பருவ காலத்தில் பயிரிடக்கூடிய பயிர் இது. அடுத்து காய்கறிகள், பழங்கள், திணை பயிர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சையது பயிர் காலத்தில் பருவ காலங்களில் பயிரிடக்கூடிய வகைகள் இது. கம்பு எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா காரிப் பயிர். காரிப் காலத்தில், அதாவது ஜூன் டு செப்டம்பர் மாதங்களில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த கம்பு பயிர். அதனால் அது காரிப் பயிர்னு சொல்லுவாங்க. அந்தந்த பருவ காலங்களில் அந்த பயிர் செய்கிறதால அது காரிப் பயிர், இல்லை ராபி பயிர், சையது பயிர்னு சொல்கிறாங்க. நெல்லின் தாயகம். நெல் எந்த நாட்டில் தோன்றியது முதல்னா நம்ம இந்தியாவில் தான் முதல்ல தோன்றியது. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலே நமக்கு நெல் உலகிலே முதலில் தோன்றிய நாடு எதுனா இந்தியா தான். அப்போ இந்தியா தான் நெல்லினுடைய தாயகம். அடுத்த கொஸ்டின், உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னா இந்தியா. உலக அளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு சீனா, 2வது இடம் இந்தியா. இந்த வேளாண் சார்ந்த விஷயங்களில் நிறைய விளைச்சலில், நிறைய உற்பத்தியில் முதலிடம் சீனா, 2வது இடம் இந்தியான்னு இருக்கும். அது மாதிரி உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா 2வது. நெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெல் ஒரு அயனமண்டல பயிர். இது வந்து ஒரு டிராபிக்கல் கிராப்னு சொல்லுவாங்க, வெப்பமண்டல பயிர்னு சொல்லுவாங்க. நெல் வந்து டிராபிக்கல் கிராப்பு, அயனமண்டல பயிர், வெப்பமண்டல பயிர்னு கூட சொல்லுவாங்க இது. அடுத்தது, நெல் விளைச்சலுக்கு தேவையான மண் என்ன மண்ணா வண்டல் மண். நெல் விளைவிக்கிறதுக்கு தேவையான மண் வண்டல் மண். ஆற்றடி சமவெளிகளை ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் அடித்து வரக்கூடிய மண் தான் இந்த வண்டல் மண். பெரும்பாலும் ஆற்று சமவெளியில் இந்த மண் இருக்கும். அடுத்து, நெல் பயிருக்கு தேவையான சராசரி வெப்பநிலை மற்றும் மழை அளவு எவ்வளோ வெப்பநிலை தேவைப்படுதுன்னா நெல் விளைச்சலுக்கு 24 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. எவ்வளோ மழை அளவு தேவைப்படுதுன்னா 150 சென்டிமீட்டர் மழை அளவு தேவைப்படுது. இப்போ நெல் விளைச்சலுக்கு தேவையான வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ், மழை 150 சென்டிமீட்டர் மழை அளவு ஆண்டிற்கு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். உலகத்தில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். அடுத்த கொஸ்டின், நெற்பயிருக்கு அடுத்தாற் போல 2வது முக்கியமான ஒரு உணவுப் பயிர் இந்தியாவில் என்னன்னா கோதுமை. முதன்மையான இந்தியாவில் முதன்மையான உணவுப் பயிர்னா நெல். அதுக்கு அடுத்தபடியாக முதன்மையான 2வது உணவுப் பயிர் என்னன்னா கோதுமை. அதே போல் வட இந்திய மக்களின் முக்கியமான உணவுப் பயிர்னு கேட்டால் கோதுமை. தென்னிந்திய மக்களுடைய முக்கியமான உணவுப் பயிர்னு கேட்டால் நெல், அரிசி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் கோதுமை பயிர் சாகுபடி பரப்பில் %, மொத்த உணவுப் பயிர் உற்பத்தியில் %, வகிக்கிறது. இந்தியாவில் கோதுமை பயிர் சாகுபடி பரப்பில் 24%, மொத்த உணவுப் பயிர் உற்பத்தியில் 34% கோதுமை உற்பத்தி செய்யப்படுது. அப்போ கோதுமை அதிகமாக பயிரிடுறாங்க இந்தியாவில். அடுத்த கொஸ்டின், கோதுமை உற்பத்திக்கு விதைக்கும் மற்றும் முதிர் பருவத்தின் தேவையான வெப்பநிலை. கோதுமை பயிரிடும்போது அது விதைக்கும் காலத்தில் 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படுது. அது அறுவடை செய்யக்கூடிய முதிர் பருவத்தில் 20 to 25 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. இந்த மிதமான வெப்பநிலை எங்கே இருக்குன்னா வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் வட இந்தியாவில் அதிகமாக கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்க. தென்னிந்தியாவில் அதிக வெப்பநிலை இருக்குது, அதனால் இதில் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின், கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப். அதனால் கோதுமை களஞ்சியம்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் ஒரு கோதுமை களஞ்சியம், வீட் கிரானரி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியது
இந்த பஞ்சாப். அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த வட இந்தியாவில் வண்டல்மண் பிரதேசங்களில் கோதுமை விளைவிக்கிறாங்க இந்த மிதமான வெப்பநிலையில். இங்கே கரிசல் மண் பிரதேசத்துலேயும் கோதுமை விளையுது. அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் என்னென்னா மகாராஷ்டிரா, குஜராத். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ கரிசல் மண் பிரதேசத்தில் கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் என்னென்னா மகாராஷ்டிரா, குஜராத். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் 3வது முக்கிய உணவு பயிர் என்னென்னா சோளம். இந்தியாவின் 3வது முக்கியமான உணவு பயிர் சோளம். இந்த சோளத்தினுடைய தாயகம் எதுன்னா ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் தான் இந்த சோளம் உற்பத்தி செய்யப்பட்டது. நெல் இந்தியாவின் தாயகம், சோளம் தாயகம் ஆப்பிரிக்கா. அடுத்தது, ஏழை மக்களின் மலிவான உணவாக விளங்குவது எது அப்படின்னா சோளம். அப்புறம் ஏழை மக்களின் உணவாக கருதப்படுவது கம்பு, பார்லி. பார்லினா வார்கோதுமை. அப்போ ஏழை மக்களுக்கு முக்கியமான உணவு சோளம், கம்பு, பார்லி. இந்த வார்கோதுமைன்னு சொல்லக்கூடிய பார்லி, இதெல்லாம் ஏழை மக்களுடைய மலிவான உணவுப் பொருள். அடுத்தது, சோளம் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்கள் எது அப்படின்னா இந்தியாவில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம். இதெல்லாம் அதிகமான சோளம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். இது 3 ஆப்ஷனும் கொடுத்தா முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. பொதுவாக கேட்டால் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் இந்த சோளம் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்கள். அடுத்த கொஸ்டின், கம்பு பயிரின் தாயகம் எதுன்னா ஆப்பிரிக்கா. இப்போ சோளத்தின் தாயகம் ஆப்பிரிக்கா, அதே மாதிரி கம்பு பயிரின் தாயகமும் ஆப்பிரிக்கா. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். இந்தியாவில் அதிகமாக கம்பு விளையக்கூடிய முதன்மையான மாநிலம் ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின், பார்லி உற்பத்தியில் முதன்மையான மாநிலமும் ராஜஸ்தான் தான். அடுத்தது உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின், புரதச்சத்து அதிகம் உள்ள பயிர் வகை என்ன அப்படின்னா பருப்பு வகைகள், பல்சஸ். இது புரதச்சத்து அதிகமாக இருக்குது. தாவர புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பருப்பு வகைகள். அடுத்த கொஸ்டின், உலகில் பருப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா. மாநிலம் இல்லை, அது இந்தியா நாடு. உலகில் பருப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. அடுத்த கொஸ்டின், கரும்பு, புகையிலை, இழைப்பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் என்ன பயிர்னா வாணிப பயிர்கள். இந்த கரும்பு, புகையிலை, இழைப்பயிர், எண்ணெய் வித்துக்கள்லாம் வாணிப பயிர்கள். அதாவது கேஷ் கிராப்னு பேர். வணிக நோக்கத்திற்காக உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் வகைகள் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின், உலகில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்க நாடு எதுனா இந்தியா. கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. அடுத்த கொஸ்டின், உலகில் சர்க்கரை உற்பத்தியில் கியூபா, பிரேசிலுக்கு அடுத்து 3வது இடம் வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. ஆனால் உலகில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு கியூபா. 2வது இடம் பிரேசில், 3வது இடம் தான் இந்தியா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகாரும் வரும். பீகார் இல்லைன்னா உத்தரப்பிரதேசம் மட்டும். பீகார் இருந்துச்சுன்னா சேர்ந்து ரெண்டுமே சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார். சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம், பீகார். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை எதுன்னா பருத்தி தொழிற்சாலை. நிறைய தொழிற்சாலை இருக்குது. இரும்பு தொழிற்சாலை, பருத்தி தொழிற்சாலை, இப்படி நிறைய தொழிற்சாலை. எல்லா தொழிற்சாலையை விட மிகப்பெரிய தொழிற்சாலை இந்த பருத்தி தொழிற்சாலை தான். அடுத்த கொஸ்டின், உலகில் பருத்தி உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா. உலகில் பருத்தி உற்பத்தியில் முதலிடம் சீனா, 2வது இடம் இந்தியா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் பருத்தி உற்பத்தியில் 79% பங்களிப்பை வழங்கும் மாநிலங்கள். ஒரு 4 மாநிலத்திலே 79% பங்களிப்பு இருக்குது. குஜராத்து, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப். இதெல்லாம் இந்தியாவில் 79% பருத்தி உற்பத்தியை செய்யக்கூடிய மாநிலங்கள். இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி நெசவாலைகள் அதிகமாக காணப்படுறதால மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர். இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அல்லது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கக்கூடியது கோயம்புத்தூர். பருத்தி உற்பத்தி தொழிற்சாலை எங்கே நிறையா இருக்கோ அதெல்லாம் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மும்பையில் அதிகமாக இருக்குது, அது மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர். தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் இருக்குது, இப்போ கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டாலும் கோயம்புத்தூர் தான். இப்போ தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னாலும் எது கோயம்புத்தூர் தான். அடுத்தது, இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படக்கூடிய மாநிலம், நாடு இல்லை மாநிலம் பஞ்சாப். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படக்கூடிய மாநிலம் பஞ்சாப். அடுத்த கொஸ்டின், சணல் ஒரு வெப்பமண்டல இழைப்பயிர், டிராபிக்கல் ஃபைபர் கிராப்.
சணல் வந்து ஒரு வெப்பமண்டல இழைப்பயிர். அடுத்து தங்க நாரிழை பயிர் என அழைக்கப்படுவதுன்னா சணல். கோல்டன் ஃபைபர் என அழைக்கக்கூடியது சணல், ஜூட்டு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் தான் இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதன்மையான ஒரு மாநிலம், முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம். அடுத்த கொஸ்டின், உலகளவில் எண்ணெய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா சீனா. உலகளவில் எண்ணெய் உற்பத்தியில் ஆயில் சீட்ஸில் ஃபஸ்ட் இடம் எதுனா சீனா, ரெண்டாவது இடம் இந்தியா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுனா குஜராத். ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு எதுனா குஜராத் தான் இந்தியாவில் ஸ்டேட்டு. அடுத்த கொஸ்டின், மலைச்சரிவுகளில் பயிரிடப்படும் பயிர் என்னென்னா தோட்டப்பயிர்கள். மலைச்சரிவுகள் என்ன பயிரிடுறாங்கன்னா தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர்னா நமக்கு தேயிலை, காஃபி, ரப்பர், இந்த பழ வகைகள் இது எல்லாமே வந்து நமக்கு தோட்டப்பயிர்களில் வந்துடும். அடுத்த கொஸ்டின், அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலைகளில் வளரும் ஒரு பசுமையான தாவரம் என்ன அப்படின்னா தேயிலை. அயனமண்டல உப அயனமண்டலங்களில் வளரக்கூடிய பசுமையான தாவரம் தேயிலை. தேயிலையினுடைய தோற்றம் சீனா. அடுத்தது, தேயிலை காஃபி ஒரு பானப்பயிர். பானம், அப்போ டீ காஃபி சாப்பிட்றோம், அது பானம். அப்போ தேயிலை காஃபி வந்து ஒரு பானப்பயிர், ஃபிவரேஜ் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், பூஹி, அசாமிகா போன்றவை முறையே தேயிலையின் பிறப்பிடம் எதுனா சீனா மற்றும் இந்தியா. பூஹி அப்படிங்கக்கூடிய தேயிலையின் பிறப்பிடம் சீனா, அசாமிகா போன்ற தேயிலையின் பிறப்பிடம் இந்தியா. அடுத்த கொஸ்டின், உலகில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு சீனா. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு உலகளவில் இந்தியா. இப்போ முதல்ல சீனா, ரெண்டாவது இந்தியா தேயிலையில். அதே போல் எண்ணெய் வித்துக்களில் சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்டு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் எதுனா அஸ்ஸாம். இந்தியாவில் அதிகமான தேயிலை உற்பத்தி, டீ உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அஸ்ஸாம். அடுத்த கொஸ்டின், காஃபி உற்பத்தியில் தரம் மிக்கதும் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படுவதும் எதுனா அராபிகா. இதுதான் வந்து இந்தியாவில் அதிகமான தரமான ஒரு காஃபி, அதிகம் பயிரிடப்படக்கூடியதும் இந்த அராபிகா தான். அடுத்தது, ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் குறைந்த காஃபி. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தரம் குறைந்த காஃபி எதுனா ரொபஸ்டா. அடுத்த கொஸ்டின், உலகில் காஃபி உற்பத்தியில் 7வது இடத்தில் உள்ள நாடு எதுனா இந்தியா. உலகளவில் காஃபி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. தேயிலை டீ உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. நமக்கு காஃபி உற்பத்தியில் 7வது இடத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா. 71% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய காஃபி கர்நாடகாவிலே உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த 2018ஆம் ஆண்டு காஃபி நிறுவனம், காஃபி கழகம், அந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது. அடுத்தது, 1902இல் இந்தியாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. இந்தியாவில் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் கேரளா. உலகளவில் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. இந்தியாவில் முதன்மையான மாநிலம்னு பார்த்தா கேரளா 1902இல் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ரப்பர் உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரியில் அதிகமாக ரப்பர் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்தது, ரப்பர் உற்பத்திக்கு தேவையான வெப்பநிலை மற்றும் மழை அளவு எவ்வளோன்னா 20 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலையும் 300 சென்டிமீட்டருக்கு மேலே மழை அளவும் தேவைப்படுது இந்த ரப்பர் உற்பத்திக்கு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா கேரளா. இந்த நறுமணப் பொருள் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் கேரளா. அடுத்த கொஸ்டின், தோட்டக்கலை பயிர்கள் என்பது என்ன அப்படின்னா பழங்கள், மலர்கள், காய் வகைகள். இப்போ தோட்டப்பயிர்கள்னால் தேயிலை, காஃபி, ரப்பர் இதெல்லாம் வந்து தோட்டப்பயிர்கள். தோட்டக்கலை பயிர்கள் எது அப்படின்னா பழங்கள், மலர்கள், காய் வகைகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்த கொஸ்டின், உலகளவில் பழங்கள், காய்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. உலகளவில் நம்ம 2nd பிளேஸில் இருக்கிறோம். அடுத்த கொஸ்டின், ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு எதனோடு தொடர்புடையது அப்படின்னா பால் உற்பத்தியோடு தொடர்புடையது. வெண்மை புரட்சியோடு பால் உற்பத்தியோடு தொடர்புடையது ஆப்ரேஷன் ஃப்ளட். அடுத்து, ஆப்பிள் ஒரு மிதவெப்ப மண்டல பழம். அதாவது இந்த டெம்பரேட் ஜோன்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆப்பிள் விளையுது. அதனால் இது மிதவெப்ப மண்டல பழம். அடுத்து, கேழ்வரகு அதிகம் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. இந்த ராகி உற்பத்தியில் முதலிடம் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா.
அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மூங்கில் அதிகம் பயிரிடப்படக்கூடிய பகுதி. வடகிழக்கு மாநிலங்கள், அந்த 7 சிஸ்டர்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள், அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், அந்த பகுதியில் தான் அதிகமாக மூங்கில் பயிரிடுறாங்க. அடுத்த கொஸ்டின், உலக அளவில் ரப்பர் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எதுனா 5வது இடம். ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் மலேசியா, நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின், கிராம சுயாட்சி என்பது யாருடைய கொள்கை? காந்திஜி கொள்கை. கிராமங்கள் சுயாட்சி பெறணும் அப்படின்னு சொன்னார். இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் அப்படின்னு சொன்னார் காந்திஜி. வில்லேஜஸ் ஆர் த லைஃப் லைன் ஆஃப் இந்தியான்னு சொன்னார். கிராம சுயாட்சி வேணும் அப்படின்னு சொன்னவர் காந்திஜி. அடுத்த கொஸ்டின், ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவதுன்னா வெள்ளாடுகள். வெள்ளாடுகள் தான் ஏழைகளின் பசு என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்து மாடுகள் எண்ணிக்கையில் 2ஆம் இடம் வைக்கக்கூடிய நாடு எதுன்னா இந்தியா. இப்போ உலக அளவில் மாடுகள் எங்கே அதிகமாக இருக்குன்னா பிரேசில் இருக்குது. 2வது இடத்துல எங்கே அதிகமாக மாடுகள் இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். அதில் என்ன பால் அதிகமாக உற்பத்தி பண்ணால் எருமை பால் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின், உலகில் சீனாவுக்கு அடுத்து மீன் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எதுனா இந்தியா. அப்போ உலகளவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு சீனா, 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய உற்பத்தியில் 2ஆம் இடம் வைக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவில் மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் கேரளா. உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் ஆந்திரா. கடல் மீன் உற்பத்தியில் கேரளா இந்தியாவில் முதல் மாநிலம். உள்நாட்டு மீன் பிடிப்பு உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம் இந்தியாவில் முதன்மையான ஒரு மாநிலம். அடுத்தது இந்த புரட்சிகள், ரெவல்யூஷன்ஸ். மஞ்சள் புரட்சி எதோடு தொடர்புடையது அப்படின்னா எண்ணெய் உற்பத்தி. அதுலேயும் குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி எண்ணெயோடு தொடர்புடையது மஞ்சள் புரட்சி, எண்ணெய் உற்பத்தி. இப்போ மஞ்சள் புரட்சினா எண்ணெய் உற்பத்தி. அடுத்தது நீலப்புரட்சி, நிலப்பெயர்ச்சி இல்லை நீலப்பெயர்ச்சி, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி, கடல் மற்றும் கடல் சார்ந்த இந்த மீன் உற்பத்தியோட தொடர்புடையது நீலப்புரட்சி. அடுத்து பழுப்பு புரட்சி. இந்த பழுப்பு புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா தோல், கோகோ, மரபுச்சாரா உற்பத்தியோடு தொடர்புடையது பழுப்பு புரட்சி. பொன் புரட்சி, இந்த கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர் உற்பத்திக்கு பேர் பொன், அதோடு தொடர்புடையது பொன் புரட்சி. அடுத்து சாம்பல் புரட்சி பார்த்தீங்கன்னா உரங்கள், சாம்பல் புரட்சியோடு தொடர்புடையது உரங்கள். அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி, இதோடு தொடர்புடையது என்ன அப்படின்னா வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சின்னா வெங்காய உற்பத்தி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, இறால் உற்பத்தி. அடுத்து வெள்ளி புரட்சியோடு தொடர்புடையது என்னென்ன அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள். அடுத்தது வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா பருத்தி. இப்போ வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழிகள், வெள்ளி இழை புரட்சினா பருத்தி. அடுத்து சிவப்பு புரட்சி எதோடு தொடர்புடையது அப்படின்னா இறைச்சி, தக்காளி உற்பத்தியோடு தொடர்புடையது சிவப்பு புரட்சி. அப்போ சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி. வட்டப்புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு உற்பத்தியில் தொடர்புடையது வட்டப்புரட்சி. அடுத்தது வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தியோடு தொடர்புடையது ஒயிட் ரெவல்யூஷன். அடுத்து பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அனைத்து வேளாண் உற்பத்தியோடு தொடர்புடையக்கூடியது இந்த பசுமை புரட்சி. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக், அமெரிக்காவை சார்ந்த நார்மன் போர்லாக் உலக பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். சரிங்களா? பருத்தி எதிலிருந்து பெறப்படுது, அது இழையிலிருந்து, அது தண்டில் இருந்தா இலையில இருந்தான்னு கேட்பாங்க. பருத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பழத்திலிருந்து பெறப்படுது. பருத்தி நூலிழை வந்து பழத்திலிருந்து பெறப்படுகிறது. சரி, இது வரைக்கும் இவ்வளோ கொஸ்டின் கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் எல்லாமே. ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. நன்றி.